ஜீரணோத்தாரணம் அப்படின்னு பண்றாங்க. ஜீரணம்னா அது வந்து பழசா போச்சு, கீழக்கமாயிடுச்சு, அது சொல்லுவாங்க. அது வந்து கிளமாயிடுச்சு. ஜீரணம் அதாவது பூனல் போட்டு இருக்கிறவ அந்த பூனல் பழசா போயிருக்கிறதுனா அல்லது மடி குறைவா போயிருக்கிறதுனா அந்த சந்தர்ப்பத்தில் அந்த பூனலை மாற்றிக்கும். பூனலை மாற்றிக்கும் போது புது பூனலை போட்டு அதுக்கப்புறம் பழைய பூனலை கட்டணும். அப்படியே புதுசாக பூனல் போட்டுக்கிறோம் இருக்கிற பழைய பூனலை முதல்ல கட்டிட்டு அப்புறமா போட்டுக்கூடாது. அந்த பூனல் போட்டுட்டே இருக்கணும். அந்த பூனல் எப்பவும் போட்டுட்டே இருக்கணும். அந்த ஒரு 2 நிமிஷத்துக்காக 2 பூனல், மற்றபடி பழச அப்புறமா கட்டணும். இந்த பூனல் ஒரு தடவை போட்டுவிட்டா போது பூனல் போட்டுட்டாச்சுன்னா அந்த பூனலை அப்படியே போட்டுக்கிட்டே இருக்கணும். எப்போ புதுசாக போட்டுக்கிறோமோ புதுசாக போட்டு அப்பதான் பழச கேட்டும். அந்த கேட்டும் போது ஒரு ஸ்லோகம் சொல்றாங்க. உபவீதம் பின்ன தந்து தந்துன்னு சொன்னா நூல். பின்னா அது விடுபட்டு போச்சு, டிஸ்கண்டினியூ ஆயிடுச்சு அப்படின்னு பின்ன தந்தும். ஜீரணம், அங்க ஜீரணம்ங்கிற வார்த்தை இருக்கு. ஜீரணம் கஸ்மல தூஷிதம், வெவ்வேறு காரணத்தினால அது வந்து மடிங்கிறது குறைவாக இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் ஒரு தாற்பயம். இந்து வைதிக சனாதன தர்மத்துல சின்ன சின்ன விஷயங்களுக்கும் நமக்கு சின்ன சின்ன விஷயங்களா தெரியறதுக்கும் நல்ல பலன்கள்லாம் இருக்கு. திராயத்தை மகதோ பயா சொல்பமப்யஸ்ய தர்மஸ்ய திராயத்தை மகதோ பயா. சின்ன தர்மம் பண்ணாலும் பெரிய ஆபத்திலிருந்து நாம் காப்பாற்றப்படுகிறோம். அது பகவத்கீதையினுடைய சந்தேசம். ஜீரணம் கஸ்மல தூஷிதம் விசிருஜாமி ஜலே பிரம்மண்டே வர்ச்சகா தீர்காயு வஸ்துமே அப்படிங்கிற ஜீர்ண உத்தாரணம். அந்த உத்தாரணம் மாதிரி இந்த தர்மத்திற்கும் ஒரு உதாரணம் தேவைப்பட்டது. நம்மளுடைய தர்மம் என்ன இருக்கோ அதுக்கும் ஒரு உதாரணம், அதான் ரெனிவேஷன் தேவைப்பட்டது. அதை பண்ணினவர் தான் ஆதிசங்கராச்சாரியர்.